இந்த கதையில வர பெண்ணின் அப்பாவும் அம்மாவும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதே இல்லை. மற்றவங்க முன்னாடி மட்டும் இயல்பாக இருப்பது போல பேசிப்பாங்க. இத்துடன் அந்த பெண்ணின் அம்மா அடிக்கடி ஒரு பெட்டியை ரகசியமாக திறந்து மூடுவதை அந்த பெண் பார்த்து திகைத்திருக்கிறாள். அவர்களுக்குள் அப்படி என்ன ரகசியம் என்பதை தெரிந்து கொள்ள அவளுக்கு மிகவும் ஆவலாக இருந்தது. உங்களுக்கும் இந்த ஆவல் இருக்கும், அப்படித்தானே? இந்த கதையை முழுமையாக கேளுங்கள். வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த சிறுகதையை ஜோதிர்லதா கிரிஜா அவர்கள் எழுதியிருக்காங்க. கதையின் தலைப்பு அம்மாவின் அந்தரங்கம். வாங்க இப்போ கதை கேட்கலாம். நான் அறைக்குள் நுழைந்ததை பார்த்ததும் என்னிடமிருந்து எதையோ மறைக்க விரும்பிய அவசரத்துடன் அம்மா தான் அதுகாரும் திறந்து வைத்து கொண்டிருந்த பெட்டியை சட்டென்று மூடியது மாதிரி எனக்கு தோன்றிற்று. இதனால் எனக்கு ஒரு வகை ஆவலும் சிறிது அவநம்பிக்கையும் ஏற்பட்டன. ஆனால் நான் அம்மா பெட்டியை அவசரமாக மூடி பூட்டியதை பார்க்காதது மாதிரி என் முகத்தை உணர்ச்சிகளற்று வைத்து கொண்டவாறு ஏதோ ஒரு பாட்டை பொய்க்குரலில் பாடிக்கொண்டே, இன்னைக்கு என்ன சமையல்மா பண்ண போகிறேன்? வாழைக்காய் இருக்கு போல இருக்கே, பொடிமாஸ் பண்ணேம்மா. பொடிமாஸ் சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு அப்படின்னு சொன்னேன். கொத்து சாவியை இடுப்பில் செருகி கொண்ட அம்மா, உங்கள் அப்பாவை கேளு, பொடிமாஸ் பண்ணலாமான்னு என்றவாறு அறையை விட்டு வெளியே போனாள். நான் அப்பாவை தேடிக்கொண்டு வாசற் பக்கத்துக்கு போனேன். அப்பா நாற்காலியில் சரிந்து உட்கார்ந்து கொண்டு வழக்கம் போல பத்திரிகை கதை ஒன்றை படித்து கொண்டிருந்தார். அப்பாவின் பொழுதுபோக்கு படிப்புதான். ஒரு கதை விட மாட்டார். நான் அவருக்கு முன்னால் போய் நின்றதும் எப்போதும் அக்கம் பக்கம் கவனிக்காத அளவுக்கு படிப்பில் முழு மூச்சுடன் ஆழ்ந்து விடுகிற அப்பா அதிசயமாக தலையை உயர்த்தி, என்னம்மா என்றார். நான் சொன்னேன். அப்பா மலர்ச்சியுடன் வாழைக்காய் பொடிமாஸ் பண்ண அனுமதித்தார். எல்லாம் அப்பாவை கேட்டு தான் எங்கள் வீட்டில் நடக்கும். அப்படி ஒரு பழக்கம். இதை பற்றிய வியப்பில் நான் அடிக்கடி ஆழ்வதுண்டு. என் தோழிகள் வீடுகளிலெல்லாம் அப்படி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தாய்மார்களின் கைகளே ஓங்கியிருக்கும் சிலர் வீடுகள் உண்டு. இதனால் எனக்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கும். இது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் அப்பாவும் அம்மாவும் கலகலப்பாக ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள மாட்டார்கள். பேசிக்கொள்ளவே மாட்டார்கள் என்று கூட சொல்லலாம். அயலார் முன்னிலையில் மட்டும் இயல்பாக இருப்பது போல நடந்து கொள்வார்கள். மற்ற நேரங்களில் எதிரும் புதிருமாகத்தான் இருப்பார்கள். இது எதனால் என்று எனக்கு மிக திகைப்பாக இருக்கும். ஆனால் அம்மாவை கேட்க வாய் இருந்ததே இல்லை. பல முறைகள் கேட்க முயன்று தோற்று போயிருக்கிறேன். அப்பாவிடம் அதை பற்றி பேசுவது குறித்து நினைத்து கூட பார்க்க முடியாது. எனவே அவர்கள் இப்படி எலியும் பூனையுமாக இருப்பதன் ரகசியம் அம்மாவின் வாய் வழியாகத்தான் என்றைக்காவது தெரியணும். சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இப்போது அம்மா மிகவும் அவசரம் காட்டி தன் பெட்டியை மூடி பூட்டியதற்கும் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கொள்ளாமல் இருப்பதற்கும் நிறைய தொடர்பு இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றிற்று. என் ஆவல் அதிகமாகியது. அவர்கள் இருவருக்கும் இடையே நல்ல உறவு இல்லை என்பது வெளியார் எவருக்கும் தெரியக்கூடாது என்பதில் அவர்கள் இருவருமே கவனமாக இருந்தார்கள். வெளிப்பார்வைக்கு எல்லாம் நல்லபடியாகவும் இயல்பாகவும் நடந்து கொண்டிருப்பதாகவே பார்க்கிறவர்களுக்கு தோன்றும். தம்பி ரமணனும் நானும் இது பற்றி அடிக்கடி பேசுவதுண்டு. பெரியவளான நான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையே நிலவிய கசப்பான உறவு வெளியார் யாருக்கும் தெரியக்கூடாது என்று ரமணனுக்கு சொல்லி வைத்திருந்தேன். இயற்கையாகவே அடக்கமான அவன் என் சொல்லுக்கு மதிப்பளித்துதான் நடந்து வருகிறான் என்று நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், அப்பாவுக்கு ரமணனின் மேல் அவ்வளவாக பற்றுதல் கிடையாது. அவன் மிகவும் குள்ளமாகவும் அவ்வளவாக அழகில்லாதவனாகவும் இருந்தான் என்பது அதற்கு காரணமாக இருக்கலாம் என்று கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் வரை நான் நினைத்து கொண்டிருந்தது சரியில்லை என்று அண்மை காலமாக நினைக்க தலைப்பட்டிருந்தேன். அவனை அப்பா அவ்வளவாக நேசிக்காமல் இருப்பதற்கும்
அம்மாவுக்கும் அவருக்கும் இடையே நிலவும் விந்தையான உறவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும் என்பது மிக நன்றாக புரியத் தொடங்கியிருந்தது. இன்னும் விண்டும் விளக்கமாகவும் சொல்லப்போனால், அம்மாவின் நடத்தை மீது அப்பாவுக்கு சந்தேகம் இருக்க வேண்டும் என்றே சொல்ல வேண்டியிருக்கும். அப்படியானால் யாரையும் அம்மாவையும் இணைத்து இந்த அப்பா சந்தேகப்படுகிறார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அடிக்கடி நினைத்து கொள்ளுவேன். ஆனால் ஒன்றும் ஊகிக்கும்படியாக இல்லை. என் மனம் அம்மாவின் ரகசியத்தை அறிய ஆளாய் பறந்த பரப்புக்கு அம்மாவின் பெட்டியை ரகசியமாக திறந்து பார்த்தால் விடை கிடைத்துவிடும் என்று இந்த கணத்திலிருந்து மனம் பரபரப்பு கொள்ள தொடங்கிவிட்டது. இருந்தாலும் அது நடக்கக்கூடியதல்ல. அம்மா சாவியை எப்போதும் இடுப்பிலேயே வைத்து கொண்டிருப்பாள். குளிக்கும்போது கூட அதை எடுத்து வைத்துவிட்டு போக மாட்டாள். குளியல் அறையிலேயே புடவையை சுற்றி கொண்டு அதையும் இடுப்பில் செருகிக் கொள்வாள். அம்மா சாவியை விட்டு இணை பிரியாமல் இருந்ததற்கு அந்த பெட்டியில் அம்மாவின் ரகசியம் புதைந்திருப்பதுதான் காரணமாக இருக்க வேண்டும். அம்மாவுக்கு தெரியாமல் அதை எப்படி திறப்பது என்ற யோசனையில் என் மனம் ஆழ்ந்தது. அது மிகவும் கடினமான வேதனைதான். எனினும் தெரிந்து கொள்ளாவிட்டால் தலை வெடித்து போகும் போல் இருந்தது. அம்மாவின் பெட்டியை திறந்து பார்க்கும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் அம்மாவின் ரகசியம் இன்னதென்பதை ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு நான் சிறிதும் எதிர்பாராத வகையில் அன்றே கிடைத்தது. அன்று மாலை 6 மணிக்கு நான் சாமி விளக்கேற்றிவிட்டு கூடத்துக்கு வந்தபோது வாசலில் நிழல் தட்டியது. யாரோ அப்பாவின் பெயரை சொல்லி மெதுவாக அழைத்ததும் கேட்டது. நான் வாசல் பக்கம் போய் பார்த்தேன். மிகவும் குள்ளமான ஒரு மனிதர் சிறிது தயங்கினார் போல் நின்று கொண்டிருந்தார். கருப்பாய் இருந்தார். திறந்த மார்பு. பூணூல் பெரிதாக ஒரு புரி மாதிரி மார்பில் கிடந்தது. தொந்தியுடன் காணப்பட்டார். பிச்சுமணி பொன்னாமா நீ என்றார். ஆமா, நீங்க யாரு? நான் அவனோட பழைய சிநேகிதன். சங்கரன்னு பேரு. அப்பா இல்லையா? வாங்கோ, உள்ள வந்து உட்காருங்கோ. அப்பா ஆத்தங்கரைக்கு போயிருக்கார். இல்லை, நான் அப்புறம் வரேன். எப்போ வருவான்? ரொம்ப சிநேகிதம் போலிருக்கு. அவன் இவனும் பேசுகிறாரே என்று எனக்குள் வியப்படைந்தபடி, இன்னும் கொஞ்சம் நேரத்திலே வந்துடுவார். 1/4 மணியிலே வந்துடுவார். உட்காருங்களேன் என்றேன். இல்லைம்மா, நான் 1/4 மணி கழித்து வந்து பார்க்கிறேன். உங்கள் அம்மா இருக்காளா? இந்த கேள்வியை கேட்டபோது ஏற்கனவே ரமணின் குள்ளத்துக்கும் அவருக்கும் முடிச்சு போட்டு பார்த்து அம்மாவின் ரகசியத்தை பெருமளவுக்கு ஊகித்துவிட்ட எனக்கு அவர் கண்களில் தெரித்த பரபரப்பு அர்த்தம் நிறைந்ததாகவும் மர்மம் நிறைந்து விளங்கியதாகவும் தோன்றியது. அம்மாவையும் அவரையும் சந்திக்க வைத்தும் பேச வைத்தும் பார்க்கும் ஆவல் என்னுள் தலை தூக்கிற்று. இருக்கா, இதை கூப்பிடுறேன் என்ற நான் உள்ளே போக திரும்பினேன். அவர் வேணாம், கூப்பிட வேணாம் என்று அளவுக்கு மீறின அவசரத்துடனும் மறுப்புடனும் சொல்லிவிட்டபடி இறங்கலானார். விரைவாக நடந்து சென்று அவரது முதுகை பார்த்து கொண்டு சிறிது நேரம் வாசலிலேயே நின்றுவிட்டு நான் உள்ளே போனேன். கொல்லை பக்கத்திலிருந்து குடிநீருடன் உள்ளே வந்து கொண்டிருந்த அம்மா, யாரடி வந்திருந்தா? ஏதோ பேச்சு குரல் கேட்டுதே என்று விசாரித்து கொண்டே குடத்தை அடுக்களை மேடையில் இறக்கி வைத்தாள். உனக்கு தெரிஞ்ச குரலாமா என்று நான் வினவவும் அம்மா தலையை திருப்பி என்னை பார்த்தாள். கண்களில் சிறிது திகைப்பு தெரிந்தது. என் கேள்வி ஒரு தினுசாக இருந்ததை அம்மா ஊகித்து விட்டது அவள் பார்த்த தினுசிலிருந்து தெரிந்தது. நான் அம்மாவின் பார்வையை தவிர்த்து கொண்டே குடத்திலிருந்து தண்ணீர் சரித்து குடிக்கலானேன். ஆமா, தெரிஞ்ச குரல்தான். அப்புறம் வரேன்னுட்டு போயிட்டாரா? அம்மாவின் குரல் தேசல் கொஞ்சமும் இல்லாமல் துப்புரவாக ஒலித்தது. ஆமாம்மா, அப்பா சிநேகிதராம். யாரோ சங்கரனாம். உன்னை கூட விசாரித்தார். நான் நீ இருக்கேன்னு சொன்னேன். உள்ளே வந்து உட்காருங்களேன்னேன். அப்புறமா வரேன்னுட்டு போயிட்டார். நல்ல காரியம் பண்ணினார். உள்ளே வந்து உட்கார்ந்துண்டு என் வயிற்றெரிச்சலை கொட்டிக்காம போய் சேர்ந்தாரே மனுஷன் என்றாள் அம்மா. யாருமா அது? என் குரல் நான் அடக்க முயன்ற ஆவல் சிறிதும் குறையாமல் ஒலித்தது.
என் பார்வையை நெடுமையாக அம்மாவின் மீது படிந்தது. அம்மா சில வினாடிகள் வரையில் பதில் சொல்லாமல் இருந்தாள். பிறகு பெரிதாக ஒரு மூச்சை உதிர்த்தாள். பாலா, உனக்கு விவரம் தெரிகிற வயசு வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை சொல்லணும்னு இருந்தேன். இன்னைக்கு அதுக்கு நேரம் வந்துடுத்து. இப்போ வந்துட்டு போனாரே, அவரையும் என்னையும் சந்தேகப்பட்டுண்டு தான் அப்பா என் கூட பேசுறதையே நிறுத்திட்டார். சொல்கிறதுக்கே வாய் கூசுறது. ரமணன் தனக்கு பிறந்த பிள்ளை இல்லைன்னு உங்கள் அப்பாவுக்கு என் மேலே சந்தேகம். அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் குள்ளமாக வேற இருக்கானா? அதனால அப்பா சர்வ நிச்சயமாக இருக்கார் ரமணன் தனக்கு பிறக்கலேன்னு. உங்கள் அப்பாவும் நானும் நல்ல உயரமாச்சே, அதனால் என்று அம்மா கண் கலங்கினாள். அம்மாவின் மேல் அந்த கணத்தில் எனக்கு இரக்கம் மேலிட்டாலும் அப்பாவின் ஐயம் அடிப்படை இல்லாமல் எழுந்திருக்குமா என்ற கேள்வியும் மனதில் தோன்றி நெருடியது. நான் பேசாமல் இருந்தேன். எத்தனையோ கேள்விகள் கேட்க நாவு துடித்தாலும் ஒன்றும் பேச முடியவில்லை. அவர் இப்போ இந்த ஊரில் இல்லையாம்மா? இல்லை. உங்கள் அப்பா அசலூரில் கொஞ்ச நாள் இருந்தப்ப இந்த சிநேகிதரை தான் என்னை பார்த்துக்க சொல்லிட்டு போனார். 2 பேரும் பிராண சிநேகிதம். அப்பா இல்லாத சமயங்களில் வந்து போயிட்டு இருந்தார். அதனால் உங்கள் அப்பாவுக்கு என் மேலே சந்தேகம். அதுக்கு ஏற்ற மாதிரி ரமணன் வேற கண்ணங்கரையில்னு கட்டுக்குட்டுன்னு குள்ளம்மாவும் வேற இருக்கானா? அவருக்கு சர்வ நிச்சயம் நாங்கள் 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம்னு. அம்மா நிறுத்திவிட்டு கண்களை தேய்த்து கொண்டாள். நான் அம்மாவின் மீது என் அளக்கிற பார்வையை படர விட்டு கொண்டிருந்தேன். தாங்கள் தப்பு பண்ணவில்லை என்பது அம்மாவின் வாயிலிருந்து இன்னும் வரவில்லை என்ற நிலை என் கவனத்துக்கு தப்பாத தீவிரத்தோடு நான் அம்மாவை பார்த்து கொண்டிருந்தேன். அம்மா மிகவும் உள்ளுணர்வு உள்ளவள் என்பது அடுத்து பேசியதிலிருந்து தெரிந்தது. அம்மா பொய் சொல்கிறாளோன்னு தோணும் உனக்கு. நாங்கள் 2 பேரும் ஒரு பாவமும் அறியோம். ரமணன் அப்பாவையும் கொல்லாமல் என்னையும் கொல்லாமல் இது மாதிரி குள்ளமாய் இருக்கிறது வெறும் தற்செயல். அம்மாவின் குரல் கணீர் என்று ஒலித்தாலும் எனக்கு நம்பிக்கை விழவில்லை. அப்பா சந்தேகப்பட்டதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று கூட நினைக்க தலைப்பட்டேன். அம்மாவுக்கு தெரியாமல் பெட்டியை திறந்து பார்த்துவிட்டால் மறைக்கப்பட்ட பகுதி வெளிவந்துவிடும் என்று நினைத்து கொண்டேன். அந்த சங்கரனின் எழுதின காதல் கடிதங்களையெல்லாம் இந்த அம்மா பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து கொண்டிருக்கிறாளோ? அப்பாவுக்கு தெரிய வந்தால் என்ன ஆகும் இந்த அம்மா கதி? உனக்கு கூட சந்தேகம் வரும். ஆனால் நான் நிரபராதிங்கிறதை நிரூபிக்க என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது. அம்மா மேலே தொடரும் முன் வாசலில் அப்பாவின் செருப்பு ஓசை கேட்டது. என்னம்மா அது? அப்புறம் சொல்கிறேன். உங்கள் 2 பேரையும் அப்பா சந்தேகப்பட்டது அந்த சங்கர மாமாவுக்கு தெரியுமா? தெரியும். உங்கள் அப்பா நேரடியாகவே கேட்டுட்டார். அவர் அழுதார். ஆனால் அப்பா மனசு இலகலை. அப்பா போனவர் இன்னைக்கு தான் வரார். எதுக்கு வரணும்? மறுபடியும் வந்து குட்டையை குழப்பறதுக்கா? அப்பா செருப்புகளை உதறிவிட்டு உள்ளே வர தொடங்கியதும் எங்கள் பேச்சு நின்றது. அம்மா உள்ளே போய்விட்டாள். நான் அப்பாவின் நண்பர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரவிருப்பது பற்றி அவரிடம் சொன்னேன். அப்பாவின் முகம் விகாரமாயிற்று. எதுக்கு வரான் அந்த ராஸ்கல்? அவன் வந்தானா நான் அவனை பார்க்க முடியாதுன்னு சொன்னதா சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடு. என்ன? அது சரி, உள்ளே வந்து உட்கார்ந்தானா? இல்லைப்பா, நான் உட்கார சொன்னேன், மாட்டேன்னுட்டார். உங்கள் அம்மா அவனை பார்க்கலையா? அப்பா குரலை தேசல் இல்லாமல் ஒலிக்க சிரமப்பட்டது தெரிந்தது. இல்லை, அன்றிரவு அம்மா பெட்டியிலேயே சாவியை செருகி வைத்துவிட்டு மறந்து போய் படுத்து கொண்டு தூங்கி போனது எனக்காகவே போல் இருந்தது. நான் அரை கதவை உட்புறம் தாழிட்டு விட்டு பெட்டியை திறந்தேன். பெட்டியின் அடியில் ஒரு மிக பழைய புகைப்படம் இருந்தது. அதில் ஒரு கணவனும் மனைவியும் காணப்பட்டனர். கணவன் மிக மிக குள்ளமாக இருந்தான். நாற்காலியில் அமர்ந்திருந்தான். மனைவி பின்புறம் பணிவாக தனது உயரத்தை குறைத்து காட்டிக்கொள்ளும் முயற்சியுடனோ என்னமோ முதுகை கூனி கொண்டு நின்றிருந்தாள். அந்த ஆணுக்கு 60 வயசுக்கு குறைச்சல் இல்லை. அவர் கால்கள் தரையில் பாவாத அளவுக்கு குள்ளமாக இருந்தார். மிக அசிங்கமாகவும் இருந்தார்.
பற்கள் வெளியே துருத்தி கொண்டிருந்தன. வக்கிர கண்கள். புகைப்படம் மிக பழுப்பேறி இருந்தது. அது எடுக்கப்பட்டு 40 ஆண்டுகளாவது ஆகியிருக்கும். அதில் காணப்பட்டவர் 60 வயது கிழவர். அவர் நிச்சயம் சங்கரன் இல்லை. அப்படியானால் இவர் யார் என்ற குழப்பமான கேள்வி என்னை குடைந்தது. இதை அம்மா மர்மமாக கட்டி காப்பதன் உட்கிடை மண்டையை என்னை உடைத்து கொண்டும் புரியவே இல்லை. பெட்டியில் மர்மமான வேறு எந்த பொருளும் இல்லை. நான் அதை மூடிவிட்டு கதவை திறந்தேன். சங்கரன் 50க்கு மேல் இருக்க மாட்டார். புகைப்பட கிழவருக்கோ 60 இருக்கும். அதிலும் நெடுநாளைய புகைப்படம். நான் குழம்பினேன். சரியாக தூங்காமலே இரவை கழித்தேன். தனது குற்றமின்மையை மெய்ப்பிக்க ஒரு ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக அம்மா சொன்னது வேறு ஞாபகம் வந்தவாறே இருந்தது. அப்படியானால் அதை வைத்து அம்மா ஏன் அப்பாவின் சந்தேகத்தை போக்கக்கூடாது என்ற கேள்வியும் எழுந்த வண்ணமாய் இருந்தது. மறுநாள் ஊரிலிருந்து வந்த அத்தையுடன் பத்திரிகைகளை ஒன்று பற்றிய விவாதத்தின் போது அப்பா சொன்னார், பாவம் பண்ணினா அதன் சுமையை பெண்ணு தான் சுமக்க வேண்டியிருக்கு. ஆண் ஈஸியாக தப்பிச்சிடுறான். இதை பார்க்கிறச்ச பொண்ணா பிறக்கிறது மகா பாவனம் தான் தோணுது. தாய்மைங்கிறது ஒரு சாபக்கேடு தான். கற்பிழந்து தாய்மையுற்ற ஒரு பெண்ணின் கதை அது. அடுக்கலையில் பாயாசத்தை கலக்கி கொண்டே அம்மா கம்பீரமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் அதற்கு பதில் சொன்னாள். இருக்கலாம், ஆனால் தன் பெண்டாட்டிக்கு பிறந்த குழந்தை தன் குழந்தைதாங்கிற நிச்சயம் ஆம்பளைக்கு இல்லை. அடுத்தாப்புல தன் குழந்தையை தானே சுமக்கிறா பொண்ணு. தன் குழந்தை தான் அதுங்கிற நிச்சயம் அவளுக்கு இருக்கு. இந்த விஷயத்தில் சபிக்கப்பட்டது ஆம்பளை தான்னு நான் நினைக்கிறேன். அம்மாவின் குரலில் ஒரு குத்தலும் கூட கலந்திருந்தது. அப்பாவின் முகம் மிகவும் சிவந்து விட்டதை பார்த்தேன். அன்றிரவு அம்மாவை தனியாக பார்த்தபோது அம்மா சொன்ன ஆதாரம் பற்றி கேட்டேன். அம்மா தன் பெட்டியை திறந்து அந்த படத்தை காட்டிவிட்டு சொன்னாள், இது என்னுடைய தாத்தா படம். எங்கள் தாத்தா படு குள்ளமாம். எனக்கே இந்த ஃபோட்டோ 6 மாதத்துக்கு முந்தி உங்கள் பாட்டி செத்ததுக்கு அப்புறம்தான் கிடைச்சது. அதுக்கு முன்னால் நான் அதை பார்த்தது கூட இல்லை. தாத்தாவையும் பார்த்ததில்லை. அவர் குள்ளங்கிறதும் எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. எங்கள் பரம்பரையிலே ஒருத்தர் குள்ளமாய் இருந்தது தான் ரமணனும் குள்ளமாயும் உங்கள் தாத்தா மாதிரியே அழகில்லாமலும் அசிங்கமாயும் இருக்கிறதுக்கு காரணம். நீ இதை அப்பா கிட்ட ஏன் சுட்டி காமிக்கலை? 12 வருஷமாக உங்கள் அப்பா என்னை ஆற்றுக்குள்ளேயே தள்ளி வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருந்தார். அவர் சுடு சொற்களாலே என்னை தாக்காத நாளே இல்லைங்களாம். ரமணன் தன் குழந்தை இல்லையோங்கிற சந்தேகத்தால் அவரும் மறுகின்றே இருக்கார். இப்போ போய் என் நிரபராதித்தனத்தை நிரூபிக்கிறதுனால அவர் என்னை கொடுமைப்படுத்தினதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? நெஞ்சில் அடி விழலேன்னு தான் ஆயிடுமா? என்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிற உங்கள் அப்பாவுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ரமணன் தன் குழந்தை இல்லைங்கிற நினைப்பால் வர எரிச்சலும் அருவருப்பும் தான். அந்த எரிச்சலிலேயே அவர் காலம் முழுக்க கழியட்டும் என்றால் அம்மா. நான் அசந்து போனேன். இந்த கதை எப்படி இருக்குன்னு கருத்து சொல்லுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.